மேம் இந்தந்த நாட்கள்ல பிறந்திருந்தா இந்தந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா அது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா? புரட்டாசி மாசத்துல ஒரு கிழமையில புதன்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மூதாதையரே வந்து பிறந்ததா அர்த்தம். பிப்ரவரி மாசம் நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தை மாசமும் மாசி மாசமும் இணையக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அதுல காதலர் தினம் இருக்குன்றாங்க. ஆனா அதோட கதையை எடுத்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். 365 நாள்ல குறைவான மாசம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாசம். 2ஆம் எண்ணுடைய ஆதிக்கம் கொண்டது பிப்ரவரி. பிப்ரவரி மாசத்துல ஒரு குழந்தை திங்கட்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியரை சந்திக்கும். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது பிப்ரவரி வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா 50% பிரச்சனை தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அடுத்ததா பிப்ரவரி மாதம் மேம். ஸோ பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை பிறந்தவங்க. பிப்ரவரி மாசம் நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தை மாசமும் மாசி மாசமும் இணையக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அதுல காதலர் தினம் இருக்குன்றாங்க. ஆனா அதோட கதையை எடுத்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல பிப்ரவரி நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 365 நாள்ல குறைவான மாசம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாசம். 2ஆம் எண்ணுடைய ஆதிக்கம் கொண்டது பிப்ரவரி. 2ன்றது வந்து சந்திரன். ஸோ பிப்ரவரி மாசத்துல ஒரு குழந்தை திங்கட்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியரை சந்திக்கும். இல்லையா, வளரும் போது ஒரு உறவினர் இழப்புனால அந்த வேதனையில ஸ்ட்ரெஸ்லேயே வளரக்கூடியதா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல அச்சீவ்மெண்ட் பண்றதுல ஒரு விஷயத்த தடைப்பட்டு போய் அடுத்து ஜெயிச்சு காட்டும். ஓஹோ. செவ்வாய் மேம். செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எமோஷ்னலாக இருப்பாங்க. ஒன்று பாசம்னு சொல்லி காட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லையா, எதுலேயுமே பிடிமானம் இல்லை, வெறுப்பை காட்டி இது பண்ணுவாங்க. ஒரே ஒரே வண்டியில் போகாது. மாடு வந்து திடீர்னு மாறி மாறி போகும். ஒரே மைண்ட் தாட்டோட இவங்க போனாங்கனாக்கா இந்த அவங்களோட சுத்து வட்டாரத்துல அதிக சொத்துக்காரங்கன்னா இவங்க தான். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாசம். ஓகே. பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. புதன்கிழமை ரொம்ப இளமையா இருக்கக்கூடிய தோற்றம்னா 60 வயசுலயும் பார்க்க 40 வயசு மாதிரி இருப்பாங்க. எங்கேஜா இருப்பாங்க. ரொம்ப ஸ்மைலி ஃபேஸா இருப்பாங்க. ஆனா யாரையுமே நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னோட பெத்த குழந்தைங்களே இருந்தாலும் அதை பெத்துட்டேன் வளர்த்துட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாத்துலயும் கணக்கு காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய வாதாடுவாங்க நிறைய விஷயத்துல. அதுவும் எப்படின்னா எமோஷ்னல் பிளாக்குன்னுவாங்க. நீ குழந்தையா இருக்கும்போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் குழந்தையா இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் சொல்லி அந்த ஹோல்டு மெமரிஸை பேசி 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 காட்டி ஒருத்தர் இரிட்டேஷன் பண்ணுவாங்கன்னா அது புதன்கிழமையில பிறந்தவங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாமல் எடுத்து வைப்பாங்க. டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நகை பில்லாவே இருக்கட்டுமே, அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட டைரி எழுதுகிற பழக்கம் அதிகமாக இருக்கிறது பிப்ரவரி மாதம் புதன்கிழமையில பிறந்தவங்க. பிப்ரவரி மாதம் வியாழன் மேம். பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருப்பாங்க. இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் இவங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவங்களோட வளர்ந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஒரு போஸ்டிங்கில் உட்கார்றவங்களா இருப்பாங்க. இல்லையா, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. பிப்ரவரி மாதம் வெள்ளி. பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க பிப்ரவரி மாதம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சிரிச்ச முகமாக இருக்கக்கூடியவங்க. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது பிப்ரவரி வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக 50% பிரச்சனை தான். கோடியாக பணம் இருக்கட்டும், இல்லை பணமே இல்லாமல் இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போய் தான் காசு அடைக்கணும், ஏதாவது ஒரு கடனை
இவங்க அடைக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் பிப்ரவரி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிற குழந்தைங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்கர். ஆமா, ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அதை ஒர்க் பண்ணி நான் சம்பாதிச்ச காசை அப்படியே தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க பிப்ரவரி மாசம் வெள்ளிக்கிழமை. பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம் உடையவங்க. இது வந்து புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம். அதாவது இவங்களோட ஜென்ரேஷன்ல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு 2 முறை எஃபெக்ட் போட்டாதான் ஜெயிப்பாங்க. ஆனா எப்படியாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணி செட்டில் ஆகி உட்கார்றவங்க. ஆனா அந்த உட்கார்றதுக்கு, அந்த சேர்ல உட்கார்றதுக்கு வரைக்கும் போராட்டங்களை சந்திச்சவங்க யாருன்னா இவங்க தான். அதே போல நோய் ரீதியா சொல்லணும்னா ஃபிக்ஸ் அதிகமா வருது, கோல்டுனால பிரச்சனைகள் சந்திக்கிறது இவங்க இருப்பாங்க. ஓகே மேம். லாஸ்ட் பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது சூரியன் அதிபதி. பிப்ரவரி மாசம் சொல்லும்போது சந்திரன் அதிபதி. சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சா அமாவாசை யோகம்னு சொல்லுவோம். அதே போல சூரியன் சந்திரன் சேர்க்கை ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நல்ல வாழ்ந்த குடும்பத்துல பிறக்கிறவங்களா இருப்பாங்க. அதே போல வந்து சில விஷயங்கள் அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இதுக்கு சொல்லணும்னா அந்த வதந்திகள் தடுக்கிறது, மீடியாவில் போய் பேசி வாங்குறது, ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நொடிஞ்ச குடும்பத்தை தூக்கி விட்டு ஜெயிச்சு காட்டுறவங்களா இருப்பாங்க. அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒத்த தலைவலி, நீர் கொத்துக்கிறது, அதனால ரன்னிங் நோஸ், இதெல்லாம் ஃபேஸ் பண்றவங்க இவங்களா இருப்பாங்க. மிக சிறப்பு. ஸோ அடுத்ததா மார்ச் மாதம் பிறந்தவங்களை பத்தி பேசுவோம். மார்ச் மாதம் திங்கட்கிழமை. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.